உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வோடு கலந்த உன்னத திருவிழாவான தைப்பொங்கல் மற்றும் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு விளையாட்டின் ஆதி அந்த வரலாற்றை இப்போது விரிவாகக் காண்போம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் விதமாக இயற்கையோடு இயைந்த வாழ்வியலை உலகுக்கு எடுத்துரைக்கும் ஒரு மாபெரும் திருவிழாவே பொங்கலாகும். சங்க இலக்கியங்கள் தொடங்கி இன்று வரை தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாகத் திகழும் இத்திருவிழா தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. உழைத்த உழவன் தன் நிலத்திற்கும் உதவிய சூரிய பகவானுக்கும் உறுதுணையாக நின்ற கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் உன்னத நிகழ்வு இது. பொங்கல் திருவிழா 4 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகிப் பண்டிகை, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் அகத்திலும் புறத்திலும் உள்ள அசுத்தங்களை நீக்கி புதிய வாழ்வை தொடங்கும் நாளாக அமைகிறது. 2ஆம் நாள் தைப்பொங்கல். அன்றுதான் புது பானையில் புது அரிசியிட்டு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு சூரியனுக்கு படைத்து தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். உழவனின் உயிர் நண்பனாக விளங்கும் காளைகளையும் பசுக்களையும் குளிப்பாட்டி அலங்கரித்து அவற்றுக்கு நன்றி செலுத்தும் நாளாக இது அமைகிறது. 4ஆம் நாள் காணும் பொங்கல். இது உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் சமூக நல்லிணக்க நாளாகும். இந்த திருவிழாவின் மிக முக்கியமான மற்றும் வீரமிக்க ஒரு பகுதிதான் ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறுதழுவுதல். ஜல்லிக்கட்டு என்பது இன்று நேற்றல்ல, சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வரலாற்றைக் கொண்டது. சிந்து சமவெளி நாகரிக காலத்திலேயே ஏறுதழுவுதல் இருந்ததற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. முல்லை நிலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் சீறிவரும் காளையை தழுவித் தங்கள் வீரத்தை நிலைநாட்டினர் என்று கலித்தொகை போன்ற சங்க இலக்கியங்கள் விரிவாகக் கூறுகின்றன. ஜல்லிக்கட்டு என்ற பெயர் சல்லிக்காசு என்பதிலிருந்து உருவானது. அந்த காலத்தில் காளையின் கொம்புகளில் சல்லிக்காசுகளை ஒரு துணியில் முடிந்து கட்டுவார்கள். காளையை அளக்கும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு பரிசாக வழங்கப்படும். இது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, காளைகளை பாதுகாப்பதன் மூலம் நமது நாட்டு மாட்டு இனங்களை பெருக்குவதற்கான ஒரு அறிவியல் சார்ந்த வழியுமாகும். ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் ஒரு குழந்தையைப் போல வளர்க்கப்படுகின்றன. ஒரு வீரன் காளையின் திமிலை பிடித்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அதனுடன் பயணிக்க வேண்டும் என்பதே இதன் அடிப்படை விதி. இதில் காளைக்கோ வீரருக்கோ காயம் ஏற்படக்கூடாது என்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்துகிறார்கள். உலகையே வியக்க வைக்கும் இந்த தமிழர்களின் வீர விளையாட்டு இன்று நமது கலாச்சார உரிமையின் அடையாளமாக போற்றப்படுகிறது. மண்ணையும் நீரையும் மாடுகளையும் நேசிக்கும் தமிழர்களின் இந்த அறம் சார்ந்த வாழ்வியல் முறை வருங்கால தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய பொக்கிஷமாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இயற்கையை போற்றி வீரத்தை பேணுவோம். உழைக்கும் கரங்களுக்கும் இயற்கையை போற்றும் இதயங்களுக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம் தமிழரின் வீரமும் பண்பாடும் இந்த தை மாதத்தில் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொங்கட்டும். உழவனின் புன்னகையைப் போல உங்கள் வாழ்வும் என்றும் பசுமையாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.